ஒரு டிராபிக் வந்து வெஹிக்கிள்ஸ் நிக்குது, சிக்னல் இருக்குதுன்னா கூட ஒரு மாற்று வழி இருக்குதா? ஆப்போசிட் லைன்ல கூட போவாங்க. ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் லைன்ல கூட ஃப்ரீயா இருந்ததுன்னா அங்க போவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். அப்போ ஒரு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துல வந்து அவங்க வெயிட் பண்ணி கூட்டத்தை அப்படி, ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும். கூட்டம் கலைவதற்கே டைம் ஆகும். கூட்டம் வந்து கலைந்து அவர்களுக்கு வந்து அக்கமடேட் பண்றதே டைம் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக மாற்றுப்பாதையை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கூட்டத்திலிருந்து அந்த ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வந்தது, சர்ச்சையாக எழுந்தது. இப்ப இந்த பேச்சுக்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த விஜயனுடைய அந்த கரூர் மீட்டிங்லையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வருது. அது ஒரு முதல்ல சர்ச்சையா வந்து கிளப்பப்பட்டது. ஆனால் இன்னும் நமக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த ஸ்டாம்பீடு இருந்ததுனால ஆம்புலன்ஸுடைய தேவை இருந்திருக்கலாம். காவலர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அந்த மயங்கி விழுந்த மனித மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ ஆம்புலன்ஸ் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள், தேவையின் அடிப்படையிலே ஆம்புலன்ஸ் வந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கவே செய்கிறது. இருந்தாலும் அனைத்துமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாமே விசாரித்து உண்மையில் காரணம் எல்லாமே கண்டறியப்படணும். விஜய் அவர்கள் மீதும் அவருடைய டீம் மீதும் குற்றம் இருக்கிறது, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா மனிதாபிமானம் அப்படின்றது இல்ல, அறம் அப்படின்றது இல்லைன்றது தெரியுது. ஏன்னா நீங்க அப்படி இருந்திருந்தா இவ்வளவு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டம் வந்து அது அது அவர் சொல்றாரு, அது கிரவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்றாரு, அகையான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கல. அந்த இடத்துல ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு நீங்க தயவு செஞ்சு இதை நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். நீங்க தொடர்ந்து நீங்க பேசவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து பேசவே இல்லை, மக்களை பார்த்து கையை சுத்திட்டு வந்திருந்தாலே போதும். ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையுமே நீங்க அது பேசியே ஆகணுமான்ற இதுல எக்ஸாமினேஷனா நீங்க கண்டிப்பா அதை வந்து பேசிடணும் அப்படின்றதா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பேசினாலும் அந்த கருத்துக்கள் வந்து போய் சேரதான் போகுது. மக்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, கையை சுத்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்க திரும்பி வந்திருக்கலாம். ஏன்னா சமயோகித புத்தி இருக்கணும். அது அந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க மேல நிக்கிறீங்க, நீங்க அந்த 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 கம்பார்ட்மெண்ட் அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் பொழுது கிரௌடு வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரியும் போது உடனடியாக நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏன்னா நீங்க தான் சென்ட்ரு பாயிண்டா இருக்கிறீங்க, நீங்க தான் சென்டர் பாயிண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒரு போலீஸ் ஆபீசர்ஸை நீங்க அந்த இடத்துல வரவழைச்சிருக்கணும். இல்ல போலீஸ் ஆபீசர்ஸை அவங்க யாராவது வாலண்டியரா வந்து இந்த விஜயோடைய வெஹிக்கிள் மேல இருந்து ஏறி அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த க்ரௌடை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்கணும். அது நடக்கல. விஜய்